மீடியா. இன்னைக்கு வந்து நம்ம மீடியாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸ் டூர் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் 3 கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கீங்க, 3 கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வீடியோலாம் கேட்டிருந்தீங்க. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் டூர் போடலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. நான் தான் வந்து இதோட ஓன் கிரியேட்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சிஸ்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஷோரூமில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெச்பி ஆல் இன் ஒன் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஆல் இன் ஒன். அத்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அத்தா இந்த இது வரைக்கும் எதுவுமே அம்மாவுக்கு வாங்கி கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட்டாக அதுவும் அம்மா வேலைக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டமா வந்து ஒன்று இது வாங்கி கொடுத்தாரு. இது ஆல் இன் ஒன் ஒரு 34 நினைக்கிறேன் அம்மா. இது வந்து 34,000 அத்தா வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. இதில் தான் வந்து அம்மா அவங்க அம்மாவுக்கு வந்து என்னென்ன வேலையோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் தான் பார்ப்பாங்க. இது வந்து அம்மாவோட ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல். அப்புறம் இந்த இதில் வந்துட்டு இதில் வந்து CPU மவுஸு இல்லை சாரி அதான் CPU அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு வெப் கேமரா இருக்கும். மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து இது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இதை இப்படி ஃபுல்லாக அமுத்தினா போயிடும். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு மவுஸு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இது அம்மாவோடது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு ஜீவன். இதை வந்து அம்மா வந்து பல வருஷமாக இந்த பூனை எப்போ வீட்டை விட்டு ஓடி போச்சோ அப்போலேருந்து மொபைலோட ஸ்க்ரீன் இதோ இங்கே பாருங்க, சேம் முஞ்சியா மொபைலோட ஸ்க்ரீன் சேவர் அதுதான், இந்த சிஸ்டமோட ஸ்க்ரீன் சேவர் அதுதான். எல்லாத்துக்கும் வந்து இவங்க பூனையோட ஸ்க்ரீன் சேவர் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினச்சி பூனை வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர். இந்த ஹோம் தேட்டர் எதுக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சோனி டிவிக்கு தான் இந்த ஹோம் தேட்டர் வாங்கணும். ஆனால் சோனி டிவிக்கு வந்து இது யூஸே இல்லாமல் போச்சு. அதனால வந்து அம்மா வந்து இந்த சிஸ்டமில் வச்சு ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து மர்ஜ் பண்ணி அவங்க வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இது இருக்கும், ஜங்ஷன் பாக்ஸ். இந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து தான் இது எல்லாத்துக்கும் வந்து உயிர் போகுது. அதாவது இந்த சிஸ்டமுக்கும் வந்து இதுல இருந்தா உயிர் போகுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி சார்ஜ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் இதுல சார்ஜ் இல்லை. ஓகே, சார்ஜ் எல்லாம் போட்டு வைக்க இது யூஸ் ஆகுது. அம்மாவோட சாப்டர் வந்து காலி ஆச்சு. இல்லை வேண்டாம், இது எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இது அம்மாவது, இது எண்டு. இது வந்து அம்மாவோட ஒரு செக்மெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அதாவது வந்து இது என்னோடது. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து என்னோட சிஸ்டம். இது வந்து ரொம்ப பழசு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அம்மா வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இந்த CPU அதை வச்சு தான் வந்து அம்மா எடிட்டிங்கு அப்லோட் அது எல்லாமே வந்துட்டு இந்த CPUவில் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருச்சு. எது தொட்டாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஓப்பன் ஆகுறதுக்கு. அதனால என் பக்கம் இதை தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆல் இன் ஒன் வாங்க. அப்புறம் இந்த இது வந்து நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இது வாங்க போகிறப்போ அந்த பயோஸில் போய் வாங்கினோம் இல்லையா, அப்போ வந்து இது பார்த்துருப்பீங்க. அப்போ தான் இது வாங்கினது. அப்போ இந்த இது வந்துட்டு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நான் சொன்னேன் அம்மாவுக்கு வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, நானும் அதிலே போய் உட்காந்துட்டு இருப்பேன். என்ன சரி இப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நான் இந்த கூகுள் கிளாஸ் ரூமு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இது வச்சுக்குவேன். அப்போ அதே மாதிரி தான் இதுவோ இந்த லேப்டாப்போ இது வந்து அஸ்பக்கு ஸ்கூலில் கொடுத்தது ஆப்பிள் லேப்டாப். இது வந்துட்டு ஒர்த் வந்து 2 crore நினைக்கிறேன். 2 crore இதோட ஒர்த்து. பிளாக் கலரில் யாருமே ஆப்பிள் லேப்டாப் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் வந்து இதோட ஒர்த்து 2 crore. சும்மா சொன்னேன். லெனோவோ லேப்டாப். இது வந்து அஸ்பக் ஸ்கூலில் கொடுத்தாங்க. ஃப்ரீயாலாம் கொடுப்பாங்களா 12th ஸ்டாண்டர்டில் அப்போ கொடுத்தது. ஆனால் அவங்க 12th அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃபஸ்ட் இயரில் தான் கொடுத்தாங்க. ஏமா 12th அவங்க கொடுக்கல, ஃபஸ்ட் இயரில் கொடுத்தாங்க. இதில் தான் வந்து நானும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஏதாவது கேம் அதெல்லாம் விளையாடுறதுக்கு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இது ஓப்பன் பண்ணால் வந்து நம்ம பூனை என்ன பண்ணுச்சு, இது மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு, இதை போட்டு கீழே தள்ளி விட்டுருச்சு. ஏமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ பெருசாக டேமேஜ் ஆயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல. அது நாளாக போக 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 தெரியுதா இதோ இங்கே பார்த்தீங்களா, இது எனக்கு தெரியுது லைட்டாக. இதோ இந்த மாதிரி தான் வந்து அதை கீழே தள்ளி விட்டுருச்சு. சரியான சேட்டைக்கார பூனை கீழே தள்ளி விட்டு இதை உடச்சிருச்சு. இதுக்கு அத்தாட்ட திட்டு வாங்குச்சு. ஆமாம், உடச்ச உடனே வந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நல்லா யூஸ் ஆகும், ஸ்பீட்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது டிஸ்பிளே மட்டும் போயிடுச்சு. டிஸ்பிளேனா போகலை, இது வரைக்கும் தான் போயிடுச்சு. இது போக நல்லா தான் யூஸ் ஆகுது. அதனால இது இருக்கட்டும், இது என்னோடது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா நம்ம கிண்டர் ஜாய் சாப்பிட்டுட்டு வருவோம்ல, கிண்டர் ஜாயில் இருக்கும். இதெல்லாம் இது வந்து நிறைய டாய்ஸ்லாம் இருக்கும், இந்த டாட்டாய்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. எங்கள் அம்மா தூக்கி வீசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீசினியா? அது
அப்புறம் வந்து இது அவன் போட்டு உடச்சிட்டா போனா என்னால் அப்படியே விட்டாச்சு. ஏன் இது வந்து எனக்கு மெயினா அப்படின்னா அம்மா அதில் வந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சிஸ்டம்ல நான் போய் உட்கார்ந்தாலே சிவானாவும் அஸ்பகம் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, எந்திரி 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 அப்படி சொல்லிட்டு. அதனால தான் வந்து ஐயோ எனக்கு இந்த சிஸ்டமே வேணாம் அப்படி சொல்லி விட்டுட்டு அம்மாட்ட வந்து கேட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணுமா அது மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் வாங்கினேன். இது வந்து நான் அட்டன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து இது மேஜராக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு கேண்டி கிரஷ் சோடா விளையாடுறதுக்கும் யூடியூப்ல வீடியோ பார்க்கறதுக்கும் ஹாட்ஸ்டார்ல வந்து சீரியலு படம் பார்க்கறதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது இல்லை, கூகுள் கிளாஸ் ரூமும் இருக்கிறது இல்லை, ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் வந்துட்டு இது வந்து அப்படியே நான் வச்சிருக்கேன். ஏமா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து ஸ்பீக்கர் ஒன்றுமே வர மாட்டேங்குது. என்கிட்ட வந்து எல்லாம் இத்து போனதாக கொடுத்து வச்சுட்டு இவங்க வந்து நல்லதாக வச்சுருக்காங்க, சவுண்டே கேட்காது. அப்புறம் ஏன் இது வச்சுருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏதாவது படம் பார்க்குறதுக்கு மட்டும் எடுத்து ப்ளூடூத் வச்சு ஆன் பண்ணி நான் பார்ப்பேன். என்னோடய ஹெட்செட்டில் தான் வச்சு இப்படி மாட்டி நான் ஏதாவது வீடியோவோ படமோ பாட்டோ கேட்டுட்ருப்பேன். இது அவ்வளோதான், இது முடிஞ்சு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு சோனி கேமரா இருக்குது. இது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் இல்லை, இது பேர் அசம்பிள் சிஸ்டம். இங்கே பாருங்களேன், ஆஃப் ஆயிடுச்சா பாருங்க. நம்ம என்ன லைட் தேவையோ அது எல்லா லைட்டும் இதில் இருக்கும். நம்ம என்ன அமுத்துறோமோ இந்த சிஸ்டமும் அப்படிதான். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ண இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து நம்ம இது அசம்பிள் பண்ணுற வீடியோ நான் போட்டிருப்பேன். அது அப்போ வாங்கினது தான் இந்த சிஸ்டம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து கேம் விளையாடுறதுக்கு. அஸ்பக் வந்து இந்த GTA அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கேம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியல, அந்த கேம்லாம் விளையாட. அப்புறம் சிவானா வந்து இதில் எல்லா எடிட்டும் இதில் தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அஸ்பக்கும் சிவானாவுக்கும் தான் வந்து இது யூஸ் ஆகுது. நான் இப்படி வந்து உட்காந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னால எந்திரி, அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கு மூக்கு வேத்துரு வந்து எந்திரி எந்திரி அப்படி சொல்லிடுவாங்க. அதனால இது இருக்கட்டும். இது வந்து அஸ்பக்கோட லேப்டாப். இது வந்து HP. இதுவும் வந்து அம்மா வந்து அஸ்பக்குக்கு வந்து காலேஜுக்கு தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வேணும். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்கான். மிச்சப்படி வந்து இதில் அவனோட ப்ராப்பர்ட்டி. அதுவும் ஒரு தொடக்க கூட மாட்டான். இப்போ தான் நான் வந்து தொடச்சி வச்சுருக்கேன். எல்லாம் இதில் தான் போட்டு படைஞ்சு சாப்பிடுவான். அந்த பக்கம் கிளாஸ் போயிட்டு இருக்கு, இப்படி கிளாஸ் போயிட்டு லைட்டாக இப்படி இல்லைன்னா இங்கே போட்டு சாப்பிடுவான். இங்கே பாருங்களேன், அதனால தான் இப்படி இருக்கு. இங்கே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு இங்கே தோசை வச்சுக்குவான், இங்கே சட்னி வச்சுக்குவான், பிச்சு எடுத்து தொட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வைஃபை ரூட்டரு எல்லா வீட்லேயும் இருக்கும். வைஃபை ரூட்டர் இது. இந்த சிஸ்டமோட ஸ்க்ரீன் வந்து பென்கியோடது. நான் பார்த்தீங்களா அது சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் அதோட தான். இது ரெண்டுமே வந்து 24 இன்ச் அப்படி தான். இது ஃபர்ஸ்ட் வாங்கினது, இது வந்து அதுக்கப்புறம் ரீசெண்டாக வாங்கினது. இது வந்து 24 இன்ச். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அசம்பிள் தான். அதான் அந்த பயாஸ்ல நம்ம போய் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. நான் கொடுக்க மாட்டேன், சிவனை கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. சாரி, இதில் வந்து நிறைய ஏதேதோ இருக்குது, ஆனால் அது என்னன்னு எனக்கு வந்து இப்போ சொல்ல தெரியல, எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது இருக்குது. அப்புறம் வந்து மவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சாரி, மக்கர் பண்ணுதே, இதா லைட் எரியுது பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். இந்த மவுஸ் வந்து அவங்க வாங்கின இது அஸ்பக்கு சிவனா. ஆனால் இந்த கீபோர்டு வாங்குறதுக்கு மெயின் காரணம் நான் ஒருத்தி தான். சூப்பராக இருக்கும் இந்த கீபோர்டு, டைப் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த கீபோர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்லாம் எரியும் பார்த்தீங்களா, லைட் எரியறதுக்கு ஏதோ பண்ணுவாங்க. லைட் எரியுது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே. அப்புறம் இங்கே கீழே ஒரு இது இருக்குது, UPS இருக்குது. இது வந்து நியூமெரிக்கோடது 2000. ஏமா ஆக மொத்தம் வந்து இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இந்த கீபோர்டு மவுஸு இந்த இது அதுக்கப்புறம் இந்த UPS CPU இதெல்லாமே சேர்த்து ஒரு 80,000 வந்துச்சு. ஏமா அவ்வளோதான், நம்மளோட ஆஃபீஸ் டூர் வந்து முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து நம்ம ஆஃபீஸ் டூர். இது எதுக்கு நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இதில் இருக்க எல்லாமே வந்து ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்கு. 24 hours சர்வீஸ் இது எல்லாமே. ஏமா அதனால தான் வந்து நம்மளோட ஒர்க்குக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப அவசியம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக இப்படி வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி 24 hours வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. அதனால் எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படியோ இவ்வளோ எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு இந்த கேபிள் கூட சேர்த்து IMIலலாம் வாங்கினோம். எதுவுமே ரெடி கேஷ் அது மாதிரி கொடுத்து எதுவுமே வாங்கலை. ஏமா எல்லாமே வந்துட்டு EMI எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு EMI போட்டு வாங்கினது. நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கினோம். ஏமா அப்படி கூட பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளுக்குலாம் அங்கே எவ்வளோ கடை ஏறி இறங்கணும். அந்த எப்படின்னா ஒரு கேமிங்க்கு வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய அலசி ஆராய்ஞ்சு அப்படிலாம் பார்த்து அஸ்பக்கும் சிவானாவும் வந்து அந்த சிஸ்டம் வாங்கினாங்க. இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இதுவும் அப்படி இந்த குட்டி CPU இருக்குல்ல
இதுவும் அப்படிதான். இந்த ஆல் இன் ஒன் தான் வந்து அத்தா வந்து சிவானாட்ட கேட்டு அவங்க 2 பேரும் சூஸ் பண்ணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கி அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணது. ஆக மொத்தம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் போடுங்க அப்படி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக மொத்தம் வந்து அந்த டவுட் எல்லாத்துக்கும் கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷெரின் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.